அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்குது. 200 கிராம் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். அரிசியையும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிட்டேன். ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து இதை ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா குலைவாக வேக வச்சுக்கலாம். 200 கிராம் அரிசிக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் மண்டவளம் சேர்த்து நான் பாகு ரெடி பண்ணிக்கிடுறேன். நமக்கு அதிகமான இனிப்பு வேணுமா நம்ம 300 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் தண்ணியை ஊற்றி பாகு ரெடி பண்ணிக்கிடுவோம். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும், கம்பி பதம் தேவையில்லை. இப்போ ரைஸ் எவ்வளோ நல்லா குக்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குலைவாக இருக்கணும். காய்ச்சி வச்சுருந்த பாகை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நான் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இது 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிடுவோம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். நான் 50 கிராம் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அதிகமாக வேணால் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கிஸ்மிஸ் வேணால் கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்ததை ரைஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அவ்வளோதான், சுவையான சக்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நிலரிவ்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.